ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 70க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்ட களத்தில் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் வசந்த் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். வசந்த், இன்னைக்கு காலையிலே நேரலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்து, சாதி சமயம் அரசியல் கடந்து தொடர் போராட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். எங்க போராட்டம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும், அறவழியிலே நாங்க தொடர்வோம் அப்படின்ற கருத்தை முன் வச்சாங்க. இப்ப 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அந்த பகுதியில குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அங்க எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு வசந்த்? தம்பி, காலையில் தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மாலை வரை இந்த ஆலோசனை கூட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் இந்த போராட்டத்திற்கு இந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக நடக்கிறது. இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு தங்களது ஆதரவுகளை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய 3 விஷயம், அதாவது இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கும் யாரும் அரசை எதிர்த்து எந்த ஒரு கோஷமும் போடக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில், இந்த ஒரு தொடர் போராட்டத்தில் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய கட்சி பெயரை சொல்லாமல் விவசாயிகள் என்கிற ஒரு அடிப்படையில், பொதுமக்கள் என்கிற ஒரு அடிப்படையில், இயற்கையை காக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கிறார்கள். அதனால் அரசியல் யாரும் பேசக்கூடாது, அரசு கட்சிகளை யாரும் முன்னிறுத்தக்கூடாது. அவர்கள் இங்கு பேசும்பொழுது கூட, மேடையில் ஒலிபெருக்கியில் பேசும்போது கூட எந்த ஒரு கட்சி பெயரை முன்னிறுத்தி பேசக்கூடாது என்பதில் மிக மிக தெளிவாக கவனமாக இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த போராட்டத்தின் நோக்கம், இந்த போராட்டம் முழுக்க முழுக்க அமைதியான வழியில் நடைபெறக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும். இந்த போராட்டம் எல்லையை மீறி சென்றுவிடக் கூடாது. ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தலைமையின் கீழ் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும். அதற்காக அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஒரு தலைமையின் கீழ் கட்டுக்கோப்புடன் இந்த போராட்டம் எவ்வாறு வழிநடத்த செல்லப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த போராட்டத்தில் இப்பொழுது இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. அதேபோல் தொடர்ந்து இது போன்ற ஒரு அச்சுறுத்தலாக ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள், விவசாயிகளுக்கு ஒரு பேரிடியாக, பேரதிர்ச்சி தரக்கூடிய இது போன்ற திட்டங்கள் இனிமேலும் வரக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியை பசுமை வேளாண் மண்டலமாக அறிவிக்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அதேபோல் அரசை எதிர்க்காமல் நம்முடைய கோரிக்கையான இதனை அறவழியில் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைப்போம். அவர்கள் செவிசாய்க்காத பட்சத்தில் அறவழியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் விரும்பத்தகாத சம்பவமும் நடைபெறாதபடி அறவழியில் இந்த போராட்டத்தை நடத்தி நாம் ஒற்றுமையோடு இந்த வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று இவர்கள் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். சுற்றி இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள், நாங்கள் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம், நாங்களும் இந்த போராட்டத்திற்கு பங்கேற்கிறோம் என்று கூறுகிறார்கள். இவர்கள் அனைவருமே விவசாயம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடம் நிலம் இல்லை என்றாலும் விவசாய கூலிகளாக ஏதோ ஒரு வகையில் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கூறக்கூடிய ஒன்று, அரிசி உண்கிற அனைவருமே விவசாயிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்று கூறுகிறார்கள். விவசாய குடும்ப பின்னணி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து பெண்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம். இன்னைக்கு தமிழக முதல்வர் பிரதமரை சந்திக்க இருக்கிறாரு. அப்போ இந்த நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பத்தி அவங்க பேசுவாங்களா? உங்களுக்காக அழுத்தம் கொடுத்து உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மதிப்பளிச்சுதான் ஆகணும். என் பேர் இந்த கிராமத்துல சேர்ந்தவதான். நான் பேர் சித்ரா முருகானந்தம். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு அவங்க அங்கே பிரதமரை பார்க்க போயிருக்கிறது எங்களுக்காக தான் நாங்கள் நினைக்கிறோம். அவங்க அங்கே போய் எங்களை பற்றி பேசி எங்களுக்கான முடிவை, இறுதியான முடிவை எங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறது எங்களோட எண்ணம். நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இதுவரையிலும் 12 நாளாக நாங்கள் நேரத்திலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். சிறு குழந்தைங்கள் கூட நாங்கள் பிள்ளைங்களை வெளியிலே தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே லீவு போட்டு நாங்கள் அதையும் நாங்கள் பார்க்காம எக்ஸாம் டயத்தில் அதை கூட நாங்கள் பார்க்கல. பிள்ளைங்களோட தான் நாங்கள் உட்காந்துருக்கோம், பகல் பூரா உட்காந்துருக்கோம். யாரும் இங்கே எந்த ஒரு மேடை இதுவும் போடலை, எந்த ஒரு பந்தலும் போடலை. நாங்கள் இந்த இயற்கையான இந்த பசுமையான ஒரு மரங்கள் கீழே தான் நாங்கள் அமர்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும். இது கண்டிப்பாக இதற்கான முடிவை எங்களுக்கு மத்திய அரசு சொல்லியே ஆகணும். எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த போராட்டம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. அதாவது கண்டிப்பாக இதோட இறுதி முடிவு எங்களுக்கு வந்தாகும். எங்களோட மக்களை கேட்டு தான் நாங்கள் உங்களோட கருத்தை கேட்டு தான் நாங்கள் இதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. எங்களோட கருத்து இதுவாகத்தான் இருக்குது. ஏதாவது மக்கள் விவசாய நிலத்தில் அந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு, மக்களை அழிச்சிட்டு நடத்துகிற எந்த ஒரு திட்டமும் நல்ல திட்டம் இல்லை. அது
செய்யறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. பாலைவனம் அந்த மாதிரி தண்ணி கடல் பகுதிகளில் போய் செய்யறாங்க. அந்த மாதிரி இடத்துல செய்ய வேண்டியதானே. ஏன் வேளாண் நிலத்துல பண்றாங்க அப்படிங்கிறது உங்க கேள்வி? ஆமா, கண்டிப்பா இருக்கு. நாங்க இங்க பசுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்றாடம் சொந்த காலில் தான் ஒவ்வொரு விவசாயியும் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. இந்த மாதிரியான இடத்துல எப்படிப்பட்ட ஒரு திட்டமும் இங்க செயல்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களோட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். இன்று முதல்வர் பிரதமரை சந்திக்கும் போது இந்த விவகாரத்தின் முக்கியத்துவத்தை நிச்சயமாக அவர் உணர்த்துவார், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து தங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவார் என்று இந்த பகுதியுடைய மக்கள் நம்புகிறார்கள். அதேபோல் முதல்வருடைய பிரதமருடனான சந்திப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். இந்த பகுதியில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் ஒருவருடன் நம்மோடு இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க. மக்களுக்கு ஹைட்ரோ கார்பன் எடுப்பதனால அதனால வரக்கூடிய விளைவுகள் பற்றிய புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த ஏரியாவில் புரிதல் நிறைய இப்பொழுது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மக்கள் அதிகமாக போராடி இருக்காங்க. இன்னமும் போராட்டம் அறவழியில் இன்னமும் நிறைய மக்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும். இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தடுத்து நிறுத்தாவிட்டால் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வலுப்பெறும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு அமைதியான வழியில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசிடம் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறதாவே இந்த போராட்டம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த மக்கள் ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. வேற யாரும் இந்த போராட்டத்துக்குள்ள புகுந்துடக்கூடாது, கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க. மாணவர்கள் வர்றதா இருந்தா அமைதியான வழியில இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து இந்த பகுதிக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. வரும் சில இடங்களில் வாகன தணிக்கை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே வாகனங்கள் முழுவதுமாக கவனிக்கப்பட்டு அதுக்கப்புறமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. அதே போல் சில இடங்கள்ல கைது நடவடிக்கைகள் இந்த போராட்டத்திற்காக வரக்கூடியவங்க கைது பண்றதும் சில இடங்களில் நடந்துட்டே இருக்கு. அதற்கும் இந்த பகுதியில் ஒரு எதிர்ப்பாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் அமைதியான வழியிலே கடைசி வரை நடைபெறும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதி மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கேட்டு பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்களுக்கு இது பற்றியான புரிதல் முழுமையாக இருக்கிறதா, அரசு மக்களுக்கு இது பற்றியான இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்த என்னவெல்லாம் செய்யப்பட்டது என்பதை இந்த மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நெடுவாசலில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் முக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், இந்த பகுதியை பசுமை மாறாத வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதேபோல் பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட வேண்டும். இந்த போராட்டம் எந்த ஒரு சமயத்திலும் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அமைதியான வழியில் இந்த போராட்டம் கடைசி வரை காக்கப்பட வேண்டும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும். ஆதரவு தெரிவிப்போர் தயவு செய்து எந்த ஒரு அரசியல் கட்சியின் பெயரையோ எந்த ஒரு அமைப்பின் பெயரையோ சொல்லக்கூடாது. விவசாயிகளுக்கான ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் அமைய வேண்டும். மாணவர்கள் இந்த போராட்டத்தில் அமைதியோடு இந்த மக்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறி முக்கியமான இந்த முடிவுகள் எல்லாம் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல ஊர் தலைவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார், நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க? அரசுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தினால மக்களுக்கு அச்சுறுத்தல் தான், மக்கள் இதனால குழம்பி இருக்கிறாங்க, மக்கள்னால இது பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற புரிதல் அரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசுக்கு இதுவரைக்கும் இருக்கிறதாக எங்களுக்கு எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. ஆனா என்ன பயன் இல்லைன்னா, ஒரு மனிதனுடைய தலை இல்லாம முண்டத்தை பார்த்தா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படாதோ, அதே மாதிரி மரங்களுக்கு வேர்கள் இல்லாம இருந்தால் அது எப்படி பட்டுவிடுமோ, அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாகிற திட்டமா இது இருக்கு. எங்களுடைய 12 நாள் போராட்டத்துக்கு இதுவரைக்கும் இதுல பொறுப்புல உள்ளவர்கள் யாருமே என்ன ஏதுன்னு கூட இது கேட்கல. அதனால எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் பைங்கால் மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? நிச்சயமாக எங்க பைங்கால ஊராட்சி பொதுமக்கள் அத்தனை பேருமே அமைதியான அறவழி போராட்டம் என்னென்ன இந்திய அரசியல் சட்டம் என்ன இருக்கோ அதன்படி எங்களை அமைதியான போராட்டம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைதியான வழியில் இந்த போராட்டத்திற்கு தங்கள் பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். இன்னொருவர் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம், நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? மத்திய அரசு தொடர்ந்து இது மாதிரியான திட்டங்கள் விவசாயம் பாதிக்கக்கூடிய வகையில இந்த மாதிரியான திட்டங்களை திணிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது நினைக்கிறோம். இது 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஓஎன்ஜிசி மூலமாக இங்க கற்காக்குறிச்சி நெடுவாசல் ஏரியாவில் ஆழ்வாய் கிணறு போட்டாங்க. போடுற போது என்னன்னா, அப்ப மண்ணெண்ணெய் எடுப்பதற்கென்று போடப்பட்டதுதான் போரு. அப்ப நாங்க இருக்கிற போது எல்லாமே விறகு அடுப்பு தான். சொசைட்டில போய் மண்ணெண்ணெய் வாங்குறது ரொம்ப தட்டுப்பாடா இருந்துச்சு. மண்ணெண்ணெய் ஊற்றி தான் விறகு அடுப்பு பற்ற வைப்பான். ஒரு மண்ணெண்ணெய் உருவாகிறதுனால எல்லாருமே ஆர்வம் போய் பார்த்தான். மண்ணெண்ணெய் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற முடிவில் சுற்றி உள்ள கிராமம் எல்லாருமே அதை போய்த்து ஆர்வம் தான் பார்த்தான். பார்த்தது பின் விளைவு தான் இப்படியெல்லாம் ஒன்று தொடர்ச்சியாக வந்துருக்கிறதுனால நீர்மட்டம் கீழே போகும். இப்போ எடுக்கிற பார்த்தா 18
98 99 இந்த திட்டங்கள் வந்து போர் நெடுக போட்டாங்க. போட்டதுல நெடுவாச கற்காக்குறிச்சி கன்னிக்குள்ள தான் இதில் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால எங்களுக்கு அப்போ வந்து எங்களுக்கு தெரியல, இப்போ கூடுதலா இருக்கு, விழிப்புணர்வு வருது. ஒரே ஒரு செய்தி, இது சட்டமும் திட்டமும் மக்களுக்கு தான் வேணும். மக்கள் வந்து எங்கேருந்து போற எம்எல்ஏ எம்பி எல்லாம் சட்டத்தையும் திட்டத்தையும் போட்டு மக்களுக்கு பயன்படுத்தணும். ஆனா இப்ப நாங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க இப்ப போராடுறோம். அவங்க வந்து வாழ்வாதாரம் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த வாழ்வாதாரத்தை நடைமுறைப்படுத்தத்தான் நாங்க போராட வேண்டிய இருக்கு. சரி, வாழ்வாதாரத்திற்கான இந்த ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே தங்களுடைய மன வலியை வந்து பதிவு செய்துகிட்டே இருக்கிறாங்க. விவசாயம் வந்து ஒரு இடத்துல விவசாயத்தை அழிச்சிட்டு இன்னொரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி குறிப்பா அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 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 நாட்டுக்காக ஒரு மாநிலம் வந்து தியாகம் செய்ய வேண்டும், ஒரு மாநிலத்திற்காக ஒரு ஊர் வந்து தியாகம் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லப்படுது. இந்த ஊருக்காக என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு விவசாயியுடைய வழியை வந்து நம்ம கேட்கலாம் என்ன அப்படிங்கிறது. இந்த போராட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் அமைதியான வழியில போராடணும் அப்படிங்கறதுல மிகுந்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? நாங்க கடைசி வரையும் அறவழி போராட்டம், நாங்க வெற்றி வர வரையும் கடைசி வரையும் போராடுவோம். இது எப்போ முடியுதோ அது வரையும் எங்க அறவழி போராட்டம் கண்டிப்பா தொடரும். எந்த பகுதியில இருந்து? நான் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் புல்லாண்டுலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் எங்களுக்கு இப்போ முழு நேரமே விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். விவசாயம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எங்களை விவசாயம் முழு மூச்சா நாங்கள் எங்களுக்கு 12 நாளா வந்து விவசாயம். அரசு வந்து உங்களுடைய வலியை புரிஞ்சுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஆகணும். இது வந்து கட்டாயம். நாங்கள் அது இல்லாமல் வாழ முடியாது நினைக்கிறீங்க. அரசுடைய நிலைப்பாடு எப்படி செய்யணும்? அரசு நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா போராட்டம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் அதிகரிச்சு தான் வந்துக்கு இருக்கு. அதனால அந்த அரசு வந்து எங்களுக்கு செவி சாட்சி தான் ஆகணும். அப்படி சாலினா இன்னும் இந்த போராட்டம் மேலும் வலுப்பெறும். அதாவது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைதியான வழியில் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியோடு இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது வரை இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட வேண்டும். இந்த பகுதியை பசுமை மாறாத வேளாண் மண்டலமாக மாற்ற வேண்டும். அதேபோல் அமைதியான வழியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தொடர்ந்து அறவழியிலேயே இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும். போராட்டத்தின் ஒரு அங்கமாக நம்முடைய ரேஷன் கார்டுகள் போன்றவற்றை, அரசு ஆவணங்களை கூட நாம் ஒப்படைத்து நம்முடைய எதிர்ப்பை அமைதியான வழியில் தெரிவிக்கலாம். எந்த ஒரு அரசியல் கலப்போ மதம் ஜாதி சார்ந்த பின்னணியோ இந்த போராட்டத்தில் கலந்துவிடக் கூடாது. அனைவரும் அமைதியான வழியில் ஒற்றுமையோடு கட்டுக்கோப்போடு இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று தற்போது வரை இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் எடுக்கப்பட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டு வருகின்றன. உறுதியான இறுதியான முடிவே தங்கள் நோக்கம் என்றும் இந்த திட்டம் கைவிடப்படும் வரை தங்களது அறவழி போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றனர். 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்களும் ஏராளமான மக்களும் பங்கெடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கை குரலுக்கு பதில் கிடைக்குமா, நல்ல பதில் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வசந்த், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.